கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இத்தனை லோட் ஸ்பீட் மினிஸ்ட்ரிஸ் வழியாய் கர்த்தருடைய ஓய்வு நாளிலே கர்த்தரை ஆராதிக்க கூடி வந்திருக்கிற உங்களை யாவரையும் கர்த்தருடைய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம். உங்களை வரவேற்கிறோம். இந்த நாள் கர்த்தருடைய பரிசுத்த நாள். இந்த நாளிலே ஆமென். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். நேசிக்கிறேன் அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த வேலையில கூட நாங்கள் கூடி ஆராதிக்க வந்திருக்கிறோம் கர்த்தாவே. நீர் ஆண்டவரை மகிமைப்படுவீராக ராஜா. மட்டுமா எங்களை பாதுகாத்தீரே ஆண்டவரே, மக்கள் நன்றி செலுத்துகிறோம். விடுதலையோடு துதிக்க ஆராதிக்க ஆண்டவரே சத்துடைய எல்லா கிரிகளும் அழித்து நிர்மூலமாக்கி போடுவீராக. எங்களோடு பேசுவதைப்படும் எல்லா துதிகளை மகிமையாகவும் பொருளுக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமேன் ஆமேன். ஓய்வு நாளின் பாட்டாகிய சங்கீதம். கர்த்தரை துதிப்பதும் உன்னதமானவரே, உன் நாமத்தில் கீர்த்தனப்படுவதும் 10 நரம்புவினாலும் தம்புருவினாலும் தியானத்தோடு வாசிக்கும் சுரமணத்தினாலும் காலையிலேயும் கிருபையும் இரவிலேயும் சத்தியத்தையும் அறிவிப்பது நலமாயிருக்கும் கர்த்தாவே. என் செய்கைகளால் என்னை மகிழ்ச்சியாற்றின இந்த கருத்தின் கிரியைத்தம் ஆனந்த சத்தம் முடிவேன் கர்த்தாவே. இந்த கிரியைகள் எவ்வளவு மகத்துவமானவர்கள், யோசனைகள் மகாழமானவர்கள், மிருககுணமுள்ள மனுஷர்கள் அறியார் மூடர் அதை உணரான். துன்மார்க்கர் பிள்ளை கூட தழைத்து அக்கிரமக்காரி அவர் செழிக்கும் போது அது அவர்கள் எண்ணடிக்கு அழிந்து போது எதுவாகும் கர்த்தாவே. எண்ணடிக்கு உன்னதமானவராயிருக்கிறேன் கர்த்தாவே. சத்துருக்கள் அழிவார்கள், சத்துருக்கள் அழிந்தே போவார்கள். சகல அக்கிரமக்காரன் சிதறண்டு போவார்கள். கொம்பை காண்டாமற்கு தென் கொம்பை போல் வைத்துவே புதிய அலட்சியம் பண்ணப்படுகிறேன். சத்துருக்களை மேலுவது என் கண் காணும். எனக்கு விரோதமாக இருக்கிற துன்மார்க்களுக்கு மேலுவது என் காது கேட்கும். நீதிமான் பனையை போல செழித்து லீபனோனுக்கு எதிர்ப்போல் வளர்வான். கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் என் தேவனுடைய பிரகாரம் செழித்து பார்க்க கர்த்தர் உத்தமன் என்று அவன் கண்முறையாக விடுதல் அநீதியில் ஏற்று வழங்கப்படும்படி அவர் முதலில் கனி தந்த புஷ்டியும் பசுமையுமாயிருப்பார்கள். ஆமென். யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம். தேவன் பேசி சொல்லி சகல வார்த்தைகளும் அவனை உன் அடிமைதரை வீடாக பிரதேசத்தில் புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே. என் நெஞ்சு உனக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமிக்கு தண்ணியிலும் உண்டாயிருப்பதற்கான ஒரு சொர்க்கத்தையாகிலும் யாதொரு விக்கிரகத்தையாகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். அவர்களை நமஸ்கரிக்கும் சேவிக்க வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தராயிருக்கிற நான் எரிச்சலுள்ள தேவனாக இருந்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராயிருக்கிறேன். அன்பு கொண்டு என் கற்பனைகளை கைக்கொள்ளுவர்களுக்கு 1000 தலைமுறை மட்டும் இறக்கம் செய்கிறவராயிருக்கிறேன். இந்த வினாகிய கர்த்தர் நாமத்தை விண்ணிலே வணங்காதிருப்பாயாக. கர்த்தர் தம்முடைய நாமத்தை விண்ணிலே வணங்குகிறவனை தண்டியாமல்டா. ஓய்வு பரிசுத்தமாக அசைக்க நினைப்பாயாக. 6 நாளும் நீ வேலை செய்து உன் கிரியைகளால் நடப்பிப்பாயாக. 7ஆம் நாளும் உன் தேவனாகிய கர்த்தர் ஓய்வு நாள். அதில் நீயாலும் குமாரனாலும் குமார்த்தியானாலும் உன் வேலைக்காரனானாலும் வேலைக்காரியானாலும் மிருகஜீவனாலும் வாசலுக்கு அந்நியனாலும் யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம். கர்த்தர் 6 நாளைக்குள்ளே வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் அவர்கள் எல்லாவற்றும் உண்டாக்கி 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார்கள். கர்த்தர் ஓய்வுகளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். உன் தேவனாகிய கர்த்தர் தேசத்திலே உன்னாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனும் தாயும் கடமுடுவாயாக. கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கலை செய்யாதிருப்பாயாக, பிறனுக்கு விரோதமாய் பேசாட்சி சொல்லாதிருப்பாயாக, பிற வீட்டை இச்சையாதிருப்பாயாக, பிறனுடைய மனைவியும் உடைய வேலைக்காரியும் உடைய வேலைக்காரியும் உடைய இறுதியும் உடைய கழுதியும் பின்னும் பிறனுக்குள்ள யாதொன்றையும் இச்சையாதிருப்பாயாக என்றார். ஆமென். என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, ஆராய்ந்த சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கிறேன். மட்டுமாய் தேவனாகிய கர்த்தர் எங்களை பாதுகாத்தார். அல்லேலூயா. ஒவ்வொரு நிமிஷம் நம்மை அவர் காண்கிறது. அல்லேலூயா. நன்றி சொல்லி ஒரு மனதோடு கூட அவர் அன்பு கூர்ந்து அவரை புகழ்ந்து பாடுவோம். அல்லேலூயா. என்னை காண்பவரே
என் ஆத்துமாவே நன்றி சொல்லும். முழு உள்ளத்தோடு கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு, முழு
அழைத்தீரையா, என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா என்று சொல்லி நாம் பாடலாம். ஹல்லேலூயா. நன்றி சொல்லி அமீன். தாய் உருவாகும் முன்னே தேவனாகிய கர்த்தர் நம்மை அவர் கண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம எப்படி உருவாகும், நம்முடைய எலும்புகள் நமக்கு ஒன்றுமே தெரியாது. ஆனாலும் தேவனாகிய கர்த்தர் நம்முடைய உருவாக்குகிற தேவன். யெகோவா ஓசேனும் நம்மை அவர் உருவாக்கி உருவாக்குகிற தேவன். ஹல்லேலூயா. நன்றி சொல்லி எப்படி நன்றி சொல்லுவேன் என்று சொல்லி நாம் பாடலாம்.
அன்பின் பரலோக பிதாவே நன்றியோடு துதிக்கிறோம். வானத்தையும் பூமியின் சமுத்திரத்தையும் நீரூற்றுகளை உண்டாக்கினவர் அப்பா, அவருடைய பாதங்களை பணிந்து முத்தமிட்டு தொழுது கொள்கிறோம். அன்றே ஆண்டவரே, நீ நல்லவர், நீ வல்லவர், நீ போதுமானவர். ஓய்வு நாளிலே நாங்கள் துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். என் தகப்பனே துதிக்கிறோம் அப்பா. ஒரு பிரசனத்தால் எங்களை நிரப்புங்க ராஜா. அன்றைய நாளில் ஆராதிக்கிற ஒவ்வொரு அபரிவிதமான ஆசிர்வதிப்பீராக. ஆராதனைக்கு விரோதமாக எழுந்துற சத்துருடைய கிரிகளை மனுஷனுடைய வல்லமையில் அன்று நிர்மூலமாக்கி போடுவீராக ராஜா. எல்லைகளை காத்துக்கொள்ளும் சபைகளை விருத்திப்படுத்தும் அப்பா. துதிக்கிறோம் கர்த்தாவே. ஊழியர்களை ஊழியக்கான ஆசிர்வதிப்பீராக. ஏழைகள் திக்கற்றவர்கள் நாதைகள் விதவைகள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பீராக. ஆண்டவரே, ஆட்டுக்குட்டி அந்த ரத்தத்தை அள்ளி அக்கினி அரைத்தோம் தகப்பனே. வியாதியஸ்தர்களை தொட்டு சுகமாக்குவீராக. அவை நோக்கி அவை முடிகிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் நீர் ஆண்டவரை உதவி செய்வீராக. அப்பா, அவனுக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆட்டுக்குட்டி ரத்தத்தை அள்ளி அக்கினியாய் இருக்கிறவர்களை சுத்திகரியும் பலப்படுத்தும் சமாதானத்தினால் நிரப்புவீராக. உடைய திரும்பியுள்ள கருத்தை எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆவியான நீரை தொடர்ந்து நடத்துவீராக. எங்களோடு கூட நீ பேசும் நாமத்தில் கேட்கும் ஜீவனுள்ள நல்ல பரமபிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.